வணக்கம். நிச்சயமாக கொலையான கவினின் காதலி சுபாஷினியிடம் மிக தீவிரமான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்ட தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது. கவின் கொலையில் கொலை செய்த சுர்ஜித்துக்கு உதவியாக செயல்பட்டவர்கள் யார் என்ற கோணத்தில் விசாரணையை மிக மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறது சிபிசிஐடி. இன்றே சிபிசிஐடி வட்டாரத்திலிருந்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி இருக்கும் இந்த கொலை வழக்கில் மர்ம முடிச்சுகள் அவிழுமா என பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கவினை நெல்லைக்கு அழைத்தது யார்? கவின் கொலைக்கு முதல் நாளே இதற்காக சுர்ஜித் திட்டமிட்டாரா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சியில் சிபிசிஐடி இறங்கியுள்ளது. அந்த தகவல்கள் நமக்கும் கிடைத்துள்ளது. நிகிதா, கவின் கொலை வழக்கில் சுபாஷினியிடம் தீவிர விசாரணை நடத்திய போது கொலை நடந்த பிறகு சுர்ஜித் 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் தனது உறவினர் ஒருவர் வீட்டிற்கு சென்றதாக தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதே போல தற்போது விசாரணையும் சிபிசிஐடி விசாரணையும் திருநெல்வேலியில் இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஒரு ஊரில் சுபாஷினியிடம் மேற்கொள்ளப்பட்டதாக சிபிசிஐடி தரப்பில் இருந்து வெளியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. கவின் கொலை வழக்கு தொடர்பாக இந்த கொலையில் முக்கிய பங்காற்றியதாக கூறப்படும் சுர்ஜித்தின் கூட்டாளிகள் மற்றும் பின்னணியில் உள்ளோர் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி சுபாஷினியிடம் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் நேரடி விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது சுபாஷினி கதறி அழுததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சிபிசிஐடி போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கவின் கொலைக்கு சுர்ஜித் முன்கூட்டியே திட்டமிட்டிருப்பது அம்பலமாகி உள்ளது. கவினை நெல்லைக்கு வரவழைத்தது யார் என்பது குறித்தும் கவினை கொலை செய்யும் நோக்கத்துடனேயே சுர்ஜித் செயல்பட்டாரா என்பதும் விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். இக்கொலை சம்பவத்தில் சுர்ஜித்துடன் கூடுதலாக ஒருவரும் செயல்பட்டுள்ளார். ரத்த கரை படிந்த ஆடைகளுடன் சுர்ஜித் கொலையான திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரம் உள்ள அவரது உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். தனியாக அவர் சென்றிருக்க வாய்ப்பில்லை என சிபிசிஐடி கருதுகிறது. சிறப்பு உதவியாளர் அவரது உறவினர் வீட்டில் இருந்தே சுர்ஜித்தின் தகப்பனாரான தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சரவணனுக்கு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இந்த தகவல்கள் கிடைத்தவுடன் சரவணன் பதறிப்போய் உடனடியாக தனது மகளான சுபாஷினி வேலை பார்த்த அந்த சித்த மருத்துவமனைக்கு உடனடியாக வந்திருக்கிறார். அங்கே அவருக்கும் சுபாஷினிக்கும் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டு இருக்கிறது. அவரது தந்தை சுபாஷினியை கடுமையாக கண்டித்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு SC/ST வன்கொடுமை வழக்கு ஆக பதிவு செய்யப்பட்டிருப்பதால் 60 நாட்களுக்குள் இந்த வழக்கின் விசாரணை இறுதி கட்டத்திற்கு எட்டும் என சிபிசிஐடி தரப்பில் இருந்து வெளியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதற்கட்ட விசாரணையில் கவினுக்கும் சுர்ஜித்திற்கும் அவரது பெற்றோருக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருப்பதாக தெரியவில்லை எனவும் கூடுதல் தகவல்கள் சிபிசிஐடியில் இருந்து வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் இன்று சுர்ஜித்தின் காவல் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சரவணனுக்கு நீதிமன்ற காவல் 8ஆம் தேதி வரை ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ளது. தொடரும் சிபிசிஐடி விசாரணையில் மேற்கொண்டு தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நடந்த இந்த விசாரணை குறித்த தகவல்கள் பிரத்யேகமாக வெளியாகி திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. நிகிதா.